அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தமிழ் குர்ஆனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 15வது ஆயத்திலிருந்து பார்க்கலாம். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான், இன்னும் இவர்களை வழிகேட்டிலேயே தடுமாறுபவர்களாக இவர்களை விட்டு விடுகிறான். இவர்கள் தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது, மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர். இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத இருள்களில் அவர்களை விட்டுவிட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள். அல்லது இன்னும் ஓர் உதாரணம் வானத்திலிருந்து கொட்டும் மழையை போன்றதாகும். அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. இதில் அகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடியோசைகளால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நிராகரிப்போரை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். மீதி 3 நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.